ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் சாப்பிட்டாச்சா? என்ன செய்றீங்க? இன்றைக்கி எங்கிட்ட காலமை சாப்பாடு என்னென்னு பார்த்துடலாமா? வாங்க பார்க்கலாம். சூப்பரான தேவாமிர்தம் மாதிரி ஒரு சாப்பாடு தான் இன்றைக்கி எங்கிட்ட சாப்பாடு. என்ன தெரியுமா, நேற்று பார்த்தீங்கன்னு சொன்னால் சோறு கொஞ்சம் மிச்சமாயிட்டு அதுக்கு நான் தண்ணி ஊற்றி வச்சிருந்தேனா. காலையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நேற்று வச்ச குழம்பு இருந்துச்சு, உடச்சி ஊற்றினா முட்டை குழம்பு கொஞ்சம் இருந்துச்சா ஃப்ரெண்ட்ஸ். அதை எடுத்துட்டு சோறு இருக்குதான் தண்ணி ஊற்றி வச்சிருக்க சோறை புளிஞ்சு அதுக்குள்ளே போட்டாச்சு சட்டிக்குள்ள. பார்த்தீங்களா, இந்த மாதிரி புளிஞ்சு போடணும். யாரெல்லாம் அப்படி சாப்பிட்டுருக்கீங்கன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், சரியா? இந்த மாதிரி புளிஞ்சு போட்டுட்டு அதுக்கு பிறகு நல்ல வடிவாக அப்படியே பிரட்டி குழைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். வடிவாக அந்த சட்டி கரையில் இருக்கும் கறி அது எல்லாத்தையும் சேர்த்து அப்படி குழைக்கணும். அப்போ தான் அதில் டேஸ்ட்டே செம்மையாக இருக்கும் தெரியுமா. பிரியாணிக்கு ஒரு டேஸ்ட் இருக்குது, அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் சுடுசோறுக்கு ஒரு டேஸ்ட் இருக்குது, அதே மாதிரி பழஞ்சோறுக்கு ஒரு டேஸ்ட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். வேறு லெவல் டேஸ்ட். இந்த மாதிரி நல்ல வடிவாக அப்படி பிரட்டி குழைக்கணும் சரிமா. இப்படி குழைச்சிட்டு ஆளுக்கு உருண்டை பிடிச்சி கொடுக்க போகிறேன். எல்லாரும் ஓடியாங்க கொடுத்தாச்சு, உருண்டை பிடிச்சி சாப்பிட்டாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.